கையில் ஒப்பு கொடுத்தேன். எங்கே அனுப்புகிறார்? ஒரு யுத்தத்திற்கு அனுப்புகின்றார். வாழ்க்கை பயணத்தில் அநேக யுத்தங்கள் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை என்ற இந்த பயணத்துக்குள்ளாக ஒவ்வொரு விதமான யுத்தங்களை சந்திக்கின்றோம், ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை சந்திக்கின்றோம், ஒவ்வொரு விதமான வேதனைகளை சந்திக்கின்றோம், வியாதிகளை சந்திக்கின்றோம். இவையெல்லாம் யுத்தத்துக்குரிய ஒரு அடையாளமாக அன்றைக்கு ஒரு யுத்தம், இன்றைக்கு நம் வாழ்க்கை கூட மன ரீதியான யுத்தங்களை நாம் சந்தித்து கொண்டு வருகிறோம். ஆனால் அந்த யுத்தத்தின் வழியாக அந்த பாதையில் போக முடியாத தேவன் என்ன சொல்கிறார்? கிதியோனை பார்த்து, அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனையிடத்திற்கு போ, அதை உன் கையிலே. ஆண்டவர் எல்லாவற்றையும் நம் கையிலே ஒப்பு கொடுக்க விரும்புகிறார். வெற்றியை கொடுக்க விரும்புகிறார், ஜெயத்தை கொடுக்க விரும்புகிறார். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுடைய காரியங்களை பார்ப்போம் என்று சொன்னால் அதே அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது முதல் வசனம் வாசிங்க. அப்பொழுது கிதியோனாகிய யெரொபெயாமும் அவனோடு இருந்த ஜனங்கள் யாவரும் காலமே எழுந்து புறப்பட்டு நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் எழுப்பினால் தான் நிமிர்ந்து நிற்க முடியும். ஆண்டவருக்காக எழும்ப வேண்டும். பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போகவோ, அங்கே அவர்கள் மேற்கொள்ள முடியாத சேனை அங்கே இருக்கிறது, அவர்கள் மேற்கொள்ள முடியாத ஒரு வல்லமை அவர்களுக்குள்ளாக இருக்கிறது. அதில் 12ஆம் வசனம் வாசிங்க. மீதியானரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தின் புத்திரரும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். அவர்களுடைய ஒட்டகங்களுக்கு கணக்கில்லை. கடற்கரை மணலை போல் திரளாய் இருந்தது. கடற்கரை மணலை போல் திரளாய் இருந்தது. அவர்களை மேற்கொள்ள திரளான பிரச்சனைகள் இருந்தது. அவர்களை வீழ்த்தபடியான திரளான போராட்டங்கள் இருந்தது. ஆனாலும் கூட கர்த்தர் என்ன சொல்கிறார்? கிதியோனை பார்த்து, நீ எழுந்து போ. தேவ ஜனமாய் நம் வாழ்க்கையிலே ஒடுங்கி ஒடுங்கி வாழ யோசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எலியாவின் நாட்களிலே குந்தி குந்தி நடந்ததாக சொல்லப்படுகிறது. இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு லெவல் நம்ம போகமண்ண போன்றோம். அநேக பிரச்சனைகள் தடை செய்கிறது, தடுமாற வைக்கிறது. நம்மால் தேவனுடைய காரியங்களை மேற்கொண்டு செய்ய முடியாதபடி இருக்கிறோம். தேவன் அதற்காக அழைக்கவில்லை. கர்த்தர் நம்மை எல்லாவற்றையும் மேற்கொள்ள அழைத்திருக்கிறார். பவுல் சொல்கிறார், எப்பக்கத்திலும் நெருக்கம் வந்தாலும் நாங்கள் ஒடுங்கி போகிறது இல்லை, மனம் முறிந்து போவதும். நெருக்கங்கள் வரும். ஒவ்வொரு விதங்கள்ல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் கூட அந்த பிரச்சனையை கண்டு நின்று விடாதபடிக்கு கிதியோன் என்ன செய்கிறார்? கர்த்தர் எழுப்புகிறார். எழுந்து என்ன செய்யும்படியாக, நீ எழுந்து அந்த சேனையிடத்திற்கு போ. அந்த சேனை எப்பேற்பட்ட சேனையா இருக்கிறது? கடற்கரை மணலை போல திரளாய் இருக்கிறது. கிதியோனாலோ இஸ்ரவேலுடைய அந்த யுத்த மனிதர்கள் மூலமாக அதை அவ்வளவு சுலபமாக ஜெயிக்க முடியாது, சாத்தியம் கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் கூட அநேக காரியங்கள் நம்மால் மேற்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் கர்த்தர் நம்மை விட்டுவிட அழைக்கவில்லை. நாம் எழுதிதான் ஆக வேண்டும், எழுந்து நிமிர்ந்து நிற்க வேண்டும். அதுதான் தேவனுடைய அழைப்பு. உங்களை கர்த்தர் நம்மை ஒடுக்க தேவன் அழைக்கவில்லை. மீதியான் ஜனங்களுடைய காரியம் பார்க்கிறோம். அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை மேற்கொள்ள முடியாத காரியம் செய்கிறார்கள். அதிலே 2 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானதை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்புக் கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள். அவர்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள். எப்படி இருக்கிறாங்க? அவங்க மேற்கொள்ள முடியாத, உங்களை மீறின ஒரு வல்லம் உங்களை தோற்கடிக்கிறது. ஏதோ ஒரு காரியம் உங்களை தேவனுக்குள் வளர முடியாதபடிக்கு தடை செய்கிறது. அதுபோல்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் யாரால் தடை செய்யப்பட்டார்கள்? மீதியானர் மூலமாக தடை செய்யப்பட்டார்கள். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட அநேக ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியாதபடி தடைகள், வளர முடியாதபடிக்கு பிரச்சனைகள். ஆனால் கர்த்தர் எழுந்து நிமிர்ந்து நிற்க அழைத்திருக்கிறார். தாவீதின் அனுபவம் என்ன சொல்லுகிறார்? நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்போம் அல்ல, நின்றோம் அல்ல, நிற்கிறோம். நீங்களும் நானும் என்ன செய்ய முடியாத பிரச்சனைகள் வரும். ஆனாலும் எழும்ப ஆரம்பித்து விட்டால் தேவன் நம்மை நிமிர்ந்து நிற்க செய்ய வல்லவர். தேவனுக்காக எழும்ப வேண்டும். 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 6ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. இன்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானின் கையில் ஒப்புக். இங்கே நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? கர்த்தரின்
ஒப்புக் கொடுக்கப்படுகிறேன். அதற்கு முன்னிருக்கிற 5ஆம் அதிகாரம் 31 வாசிக்கு. கர்த்தாவே, பயக்கிற யாவரும் இப்படி அழிய கடவார்கள். அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனைப் போல இருக்க கடவார்கள் என்று பாடினார்கள். பின்பு தேசம் 40 வருஷம் அமைதலா இருந்தது. தேசம் 40 வருஷம் ரொம்ப அமைதலா இருந்தது. குடும்பத்திலிருந்து அமைதலா இருந்தது, சந்தோஷமா இருந்தது, சமாதானமா இருந்தது. எத்தனை வருஷம்? 40 வருஷம். 2 மாசமும் எவ்வளவு பிரச்சனை இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க. 2வது மாதம் தான் இதற்குள் எத்தனை பிரச்சனைகள் வாழ்க்கையில் வருகிறது. நிமிர்ந்து நிற்கவிட அழைத்திருக்கிறார். என்னால் நிமிர்ந்து நிற்க முடியலையே. காரணம் என்ன? இந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? இப்படியே அழிய கடவுள் அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவுள். யாருங்க? அன்பு கூறுகிறவரோ. யாரு? யாரால எழுதி நிற்க முடியும்? அன்பு கூறுகிற மக்களாய் மாறும்பொழுதுதான் நாம் எழுந்து ஆராதனை என்பது அன்பு கூர்ந்து ஆராதிக்க வேண்டும். வேதத்தை வாசிப்பது அன்பு கூர்ந்து வாசிக்க வேண்டும். எதை செய்தாலும் அன்பு கூர்ந்து செய்ய வேண்டும். அதுதான் தேவனுடைய அழைப்பு. காரணம் என்ன? அவர் இவ்வளவாய் அன்பு கூர்ந்து விட்டாரே, அன்பு நிமித்தமாக ஜீவனை கொடுத்து விட்டாரே, அன்பு நிமித்தமாய் கடைசி சொட்டு ரத்த வரையில் சிந்தி விட்டாரே, அன்பு நிமித்தமாய் உயிரோடு கூட எழுதி விட்டாரே, அன்பு நிமித்தமாய் மறுபடியும் வரப்போகிறாரே. எதற்காக? அன்பு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்புதான் தேவனுடைய சமூகத்தில் எதிர்பார்ப்பது. ஆராதனை உலகம் ஆராதிக்கிறது. உலகத்தில் பாருங்க, ஒரு மாநிலத்தில் பாருங்க, நேற்று கூட பாருங்க, டெல்லியில் என்ன பண்ணாங்க, அந்த இடத்துக்கு போக போறாங்க. ரயில்ல இருந்து பெரிய ஜனத்தொகை என்ன பண்ணாங்க, 14 பேர் வந்து போயிட்டாங்க. அதுக்கு அந்த கூட்டத்தை நெரிசல் என்ன பண்ணாங்க, போயிட்டு ஏறக்குறைய நூற்றுக்கணக்கான மக்கள் மரித்து போனதாக செய்திகள் கேள்வி. காரணம் என்ன? அன்பு கூர்ந்து போகிறார்கள். அதனால் ஜீவனை கூட அவனுக்கு ஒரு பொருட்டாக என்ன நம்ம என்ன பண்றாங்க, நேரத்தை ஒரு பொருட்டா எண்ணரும், காலத்தை ஒரு பொருட்டா எண்ணரும், என்னெல்லாம் யோசிச்சு வர்றோம் பாருங்க. உங்க பாருங்க, அவ்வளவு கூட்டம் இருக்கு, அதை மீறி அந்த தெய்வத்தை பார்க்க ஓடுறாங்க. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம் தேவனுக்குள்ளாக அன்பு கூர்ந்திருக்கிறோமோ? அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் நம்பும், அன்பு சகலத்தையும் சகிக்கும். பிரச்சனை வரும்போது சகிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. சகிக்க முடிகிறதா? என்னென்னவோ நூதனமான காரியங்களை செய்யும்படியா யோசிக்கிறோம் அல்ல. ஆண்டவர் உங்களை எழுப்ப, சேனைக்குள் உங்களை உள்ளே பிரவேசிக்க, உங்கள் மூலமா ஜெயத்தை கொடுக்க விரும்புகிறார். யுத்தம் இருப்பது உண்மைதான், குடும்பத்தில் பிரச்சனை இருப்பது உண்மைதான், பலவீனம் இருப்பது உண்மைதான், வாழ்க்கையில் போராட்டம் இருப்பது உண்மைதான், மீதியோடைய கையிலே இஸ்ரவேலர்கள் ஆளப்பட்டது உண்மைதான். 40 வருஷம் தேசம் எப்படி இருந்தது? சமாதானமாக அமைதலாக இருந்தது. காரணம் என்ன? அன்பு கூர்ந்தபடியினாலே. அவர்கள் தேவ அன்பை விட்டு விலகி வேறு பக்கமாக அவருடைய அன்பு மாறினபடியினாலே பிரச்சனை வந்து விட்டது. இன்றைக்கு நம்முடைய ஐக்கியம், நம்முடைய அன்பு, நம்முடைய உறவு தேவ சமூகத்தில் எவ்வளவா இருக்கிறது சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 40 வருஷம் அந்த தேசம் எப்படி இருக்கிறது? அமைதலா இருந்தது. காரணம் என்ன? அவரில் அன்பு கூறுகிறவர்கள் வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவுள் என்று பாடினார்கள். பின்பு தேசம் 40 வருஷம் அமைதலா இருந்தது. மறுபடியும் பிரச்சனை வந்தது, அமைதி போய்விட்டது. குடும்பத்தில் அமைதி இல்லையே, சமாதானம் இல்லையே, நிம்மதி இல்லையே, பிரச்சனை மேல் பிரச்சனை. காரணம் என்ன? தேவன் அல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் அல்ல. இன்றைக்கு இருக்கிற நாம் தான் பிரச்சனைக்கு காரணம். ஆனாலும் தேவன் பிரச்சனையை தீர்க்கும்படியா விரும்புகிறபடியினாலே அதே அதிகாரத்தில் வாசிப்போம். 3 வாசிங்க, 6:3. இஸ்ரவேலர் விதைக்கும் போதே மீதியானரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தில் விளைச்சலை எடுத்து இஸ்ரவேலிலே ஆகாயத்தாகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளாகிலும். பாருங்க, அவங்களுக்கு விரோதமாக ஒவ்வொரு நாளும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில இருந்து ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகளை சந்திக்கின்றோம். ஏதோ ஒரு பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம். காரணம் என்ன? நாம் தேவனை விட்டு விலகினபடியினாலே, பொல்லாப்பை செய்தபடியினாலே, தேவனுக்கு பிரியமில்லாமல் இருந்தபடியினாலே, நம்முடைய அன்பானது வேறு பக்கம் இருக்கிறபடியினால தான் பிரச்சனை.
நஷ்டங்கள் வந்தது, கஷ்டங்கள் வந்தது. அவர்களுக்கு எதிராக இஸ்ரவேல் விதைத்திருக்கும் போது மீதியானரும் அமலேக்கியரும் கிழக்கத்திய புத்திரர்களுக்கு விரோதமாக எழும்பி வந்து அவளுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கொடுத்து நதுங்க கொடுத்து இல்ல நதுங்க படிங்க கவனமா படிங்க. கொடுத்துனா கொடுத்தாங்க, கெடுத்துட்டாங்க. என்ன பண்ணாங்க? உங்களை கெடுத்து நம்மை கெடுக்கபடியான பிரச்சனைகள் வருகிறது. தேவ சமூகத்தில் போக முடியாத, தடுக்க முடியாத சோதனைகள் வருகிறது. ஆனால் கிதியோனை பார்த்து தேவன் சொல்லுகிறார், எழுந்திரு. எழுந்தாதான் நிமிர்ந்து நிற்க முடியும். ஒடுங்கிக் கொண்டிருந்தால், பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து கொண்டிருந்தால் எழும்ப முடியாது. நாம் நிமிர்ந்து நிற்க முடியாது. எவ்வளவு ஒடுக்கினாலும் அவர்கள் பழகி நிமிர்ந்து நிற்கணும்னா அங்கே அந்த சம்பவத்தை பார்க்கிறோம். அவர்கள் கூடாரங்களிலே அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகள் போல திரளாய் வருவார்கள். அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததா இருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை அவர்கள் அதிலே வருவார்கள். நிம்மதியே இல்லை. யாருக்கு நிம்மதி இல்லைங்க? யாருக்கு இல்ல? இங்க இருக்கிற அனைவருக்கு என்ன இல்ல? சொல்லுங்க, என்ன இல்லைங்க? அவங்களுக்கு மாத்திரம் இல்லைங்க, நமக்கு என்ன இல்லைங்க? அன்றைக்கு நடந்த கதை வேறு. இன்னைக்கு என் கதை எப்படி இருக்கு? என் நிலைமை எப்படி இருக்கு? நான் பொல்லாப்பை செய்தால் எனக்கு நிம்மதி வரவே. தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் விதமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். 40 வருஷம் தேசம் இருந்ததுங்க அமைதலா இருந்தது. சாலமோன் நாட்கள் தேசம் மிகுந்த அமைதலா இருந்தது. அதுபோல இன்றைக்கு நம் வாழ்க்கையில் அமைதி இல்லை என்று சொன்னால் அதற்கு யார் காரணம் கிடையாது? தேவன் காரணம் கிடையாது. யார் காரணம்? நான் தான் அதுக்கு காரணம். மீதியார் கையிலே இவர்கள் ஒப்பு கொடுக்கப்படுவதற்கு யார் காரணம்? இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியினாலே. என்ன பொல்லாப்பு செய்தார்களாம்? அதை 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கு. ஆறாம் அதிகாரம் 28 வாசிக்கு. நியாயாதிபதி 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளிலே 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தில் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை என்ன பண்ணு? யார் தகப்பன்? கிதியோனுடைய தகப்பன் என்ன இருக்குங்க? பாகாலுடைய பலிபீடம் இருக்கிறது. கர்த்தர் தெய்வமானால் பாகால் தெய்வமானால் இங்கே தகப்பன் கிட்ட என்ன இருக்கு? பாகாலுடைய பலிபீடம் இருக்கிறது. இன்றைக்கு நம்மை அறியாமல் தேவனை விட ஏதோ ஒரு பெரிதான ஒரு பொருள் இருக்கிறது, ஒரு நபர் இருக்கிறார். தேவனுக்கு ஈடாக பாகால் அல்ல, தேவனுக்கு ஈடாக எந்த உருவமும் அல்ல, எந்த நபரும் அல்ல. அவர் ஒருவரே அன்புக்குரியவராக இருக்க வேண்டும். அவர் தான் எனக்கு அன்பு. இங்கே தகப்பன் யாருடைய தகப்பன்? கிதியோனுடைய தகப்பன். யாரை தேவன் அழைத்தார்? இருவரை அழைத்திருக்கிறார். கிதியோனுடைய தகப்பன் யாராயிருக்கிறார்? பாகாலை தகர்த்தின தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடம். கிதியோனுடைய தகப்பன் எதை வணங்கி இருக்கிறாங்க? பாகாலுக்கு பலி செலுத்தபடியாக பலிபீடத்தை வைத்திருக்கிறார். நம்மை அறியாதபடி ஒரு மனதிலே ஏதோ ஒரு நபர் பெரிதா இருக்கிறார். தூக்கம் கூட ஒரு பெருசுதான். ஆமென் சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமையை நீங்க வேஸ்ட் பண்றீங்கன்னா அது தவறுதான். சொல்லுங்க. எதை முதன்மைப்படுத்துறீங்களோ அதெல்லாம் ஒரு விக்கிரகம் தான். கிதியோனுடைய தகப்பன் எதை வைத்திருக்கிறார்? பாகாலுடைய பலிபீடத்தை தகர்த்து நதுங்க. உன் தகப்பனுடைய அந்த பலிபீடத்தை தகர்த்து உங்களுக்கு எதுவெல்லாம் உகந்ததோ அதை தகர்த்துருங்க. ஆமென் சொல்லுங்க. எனக்கு ரொம்ப ஆசைங்க. எது போட ஆசை? எனக்கு ஆரம் போட, சாரம் போட. எனக்கு என்ன ஆசை? சொல்லுங்க. என்ன ஆசை? எனக்கு பேரனா ஆசை, எனக்கு பேத்தினா ஆசை, எனக்கு புள்ளனா ஆசை, எனக்கு அவர்னா ஆசை, எனக்கு இவர்னா தகர்த்து விடு. யோசிக்கிறீங்க?
என்ன பண்ணுது? அது ஒரு விளக்குது. தேவன் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தாரே, எனக்காக எவ்வளவு தியாகம் செய்தார். என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா, என்னையும் உம்மை போல மாற்றுவா. அவர் தியாகத்துக்கு ஈடாக யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க. உங்களுடைய மனதை வலிக்க முடியாத ஜனங்களை இங்க பார்த்திருக்க முடியும். அதுங்க கணவன் மனைவி வலிக்க செய்வான், மனைவி கணவனை வலிக்க செய்வாங்க, பிள்ளைகள் பெற்றோரை வலிக்க செய்வாங்க, பெற்றோர் பிள்ளைகளை. எவரால் ஏதாவது வலி வந்ததுங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. மாத்தட்டி அவரால் எனக்கு வலி வந்ததுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல, மெய்யாகவே என் பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார், என் துக்கங்களை அவர் சுமந்தார். அக்கிரமக்கார எனக்காக அவர் அக்கிரமக்காரராக எண்ணப்பட்டாரே. தகர்த்து விடு, எதை தகர்த்து விடு? தேவனை விட எது உகந்ததோ அதை தகர்த்து விடு. அவர்தான் எனக்கு உகந்தவர், அவர்தான் எனக்கு உயர்ந்தவர், அவர்தான் எல்லாரை பார்க்கணும் மேன்மையானவர். அதைதான் அவர்கள் செய்தார்கள். அன்பு கூர்ந்தபடியினாலே 40 வருஷம் தேசம் எப்படி இருந்ததுக்கு? அமைதலா இருந்தது. குவைட்டா, வீட்டுல குவைட்டா இல்லைங்களா, எல்லாம் வெயிட்டா தான் இருக்கு பிரச்சனைகள். காரணம் என்ன? நான் எனக்குள்ளாக தகர்க்க வேண்டிய காரியத்தை நான் தகர்க்காதபடிக்கு, எது வேண்டாமோ எனக்கு வேண்டும். யாத்திரைகளுக்கு கல்யாணம் தான் வேணும், அப்புறம் தான் சர்ச்சு இல்லைங்களா? என்ன வேணும்? அடுத்த வாரம் நான் டெல்லி ஒரு வாரம் போயிட்டு இருந்தேன். கடுமையான குளிர், என்னதுங்க பயங்கர குளிர். அங்க வீட்டுக்குள்ள கூட சாக்ஸ் போட்டு என்ன பண்ணுங்க, செருப்பு போட்டு தான் அங்க அவ்வளவு ஐஸ் மாதிரி இருந்தது. போயிட்டு வந்துட்டு நான் ஒரு வெள்ளிக்கிழமை மணிக்கு எனக்கு பெரிய தங்கச்சி வீட்டுக்கு போனேன். அது பார்த்துட்டு நீக்குற மாதிரி வராரு. என்னதுக்கு அந்த பனி நாட்சிங்க முகத்தை ஃபுல்லா நீக்குற மாதிரி இருந்தாருமா. அந்த என்னதுக்கு அது மாதிரி இருந்ததுக்கு அவ்வளவு கொடுமையான பனி. அங்க திருமணத்துக்கு அவங்க சொன்னாங்க 4th அன்னைக்கு ஒரு பிரேயர் வைக்கலாம், நீங்க வந்திருக்கப்பா. பிரேயர் வந்து என்ன பண்ண ஆசையா நான் பண்ண போயிட்டு அதுக்கு போயிட்டு அங்க பார்த்தா எல்லாமே வித்தியாசமா இருந்தது. ஆட்டம் பாட்டு என்னென்னவோ நடந்தது. அதுக்கு ஒரு நாள் அங்க கிறிஸ்துவத்துக்குள்ளாக அந்த சகோதரி 2 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. திருமணம் ஆகிற தம்பி வந்து ரட்சிக்கப்பட்டது. சரி, அது வேற விஷயம். ஆனா அங்க நடந்த ஒவ்வொரு காரியம் பார்த்தீங்கன்னா எனக்கு மனசு அப்படியே வலிச்சுட்டே இருந்தது. அவங்க அந்த டெல்லி கல்ச்சர் பிரகாரமா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நலங்கு வைக்கிறாங்க. உலகத்துக்கு நலங்குன்னு ஒரு திருவிழா மாதிரி வச்சாங்க. காலையில இருந்து ஆரம்பிச்சாங்க. பாத்தீங்களா, ஜென்ஸ் எல்லாம் மஞ்சள் ட்ரெஸ்ஸோட வராங்க. என்னதுங்க, ஜென்ஸ் எல்லாம் மஞ்சள் ட்ரெஸ்ஸோட வராங்க. லேடிஸ் என்ன பண்றாங்க? மஞ்சள். எனக்கு ஒரு புதுமையா இருக்கு. நான் பாடோட முடிச்சு காலையில ஆரம்பிச்சு அந்த நலங்கு நைட்டு வருவா என்ன பண்றாங்க, மாப்பிள்ளைய என்ன பண்றாங்க, அப்படி மேக்கப் நம்ம மஞ்சளை போட்டு என்ன பண்றாங்க, கிறிஸ்துவுக்குள்ள தான் இருக்கிறாங்க, கல்ச்சர்ல இருக்கிறாங்க, எதுல இருக்கிறாங்க, நம்ம என்ன பண்ணாங்க, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். அதே நம்ம பண்ணுங்க கல்ச்சர். அதுக்கு அது எங்க குடும்பத்தோடைய எனக்கு அன்னைக்கு தேவகிருபையில ஒரு பிரேயர் இருந்தது. அங்க போயிட்டு உட்கார்ந்ததும் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களா முழங்கால உட்கார்ந்து அபிஷேகம் நிறைஞ்சு ஆராதிக்கிறாங்க. அப்பதான் எனக்கு ஒரு சந்தோஷமே வந்தது. என்ன நல்லா பார்த்தாங்க, அவங்களும் என்ன கவனிச்சாங்க, கனப்படுத்தாங்க. ஆனாலும் கூட அந்த ஒரு கல்ச்சர்ல வந்து ஆவிக்குரிய ஜனம் என்ன பண்ணாங்க, சிக்கிட்டாங்க. என்ன பண்றாங்க, நம்ம என்ன பண்றாங்க, இங்க எப்படி இருக்கிறோம், அங்க எப்படி இருக்கிறோம், யோசிச்சு பாருங்க. தகர்க்க வேண்டும். எதை தகர்க்க வேண்டும்? என்னுடைய பாரம்பரியத்தை நான் சொல்லுங்க. என் கல்ச்சர் என்ன பண்ணாரு, அங்கே கிதியோன் கிட்ட சொன்னாருடைய தகப்பனுடைய பலிபீடத்தை தகர்த்திடு. நீ தகர்த்திடு. நம் வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறியும்படியாக நாம் பிரயாசப்படணும். அவன் விருப்பம் என்ன என்னை குறித்து நான் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறதுதான் தேவனுடைய அழைப்பு. அவர்கள் மீதியானுடைய கையிலே அடிமைகளாக இருப்பது தேவனுடைய அழைப்பு அல்ல. மீதியான கையிலே அவர்கள் வேதனைப்படுவது தேவனுடைய அழைப்பு அல்ல. நீங்கள் நானும் வேதனைப்படுவது தேவனுடைய சித்தம் அல்ல. வியாதியா இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நாம் எழுந்து பலவிடத்திலும் அவர் பலத்தை நீங்க விளங்கிக் கொள்ளணும். அதுதான் தேவ அழைப்பு. பவுல் வாழ்க்கையிலே பலவீனங்கள் கடந்த நாட்களில் இரவு ஜெபலாம் பார்த்தீங்கன்னா அந்த துக்கங்கள், வியாதிகளை குறித்து, உபத்திரங்களை குறித்து நான் பேசிக்கொண்டு வந்தேன். அதில் பார்க்கும்போது உபத்திரப்படும் எனக்கு நல்லது, வியாகுலம், வேதனை, நான் மகிழ்ச்சியா இருக்கிற பவுல் சொல்லுகிறார். காரணம் என்ன? இவை எல்லாம் அவரை ஒடுக்கல. காரணம்
காரணம் என்ன? அவர் தேவனை மாத்திரம் உயர்வாக எண்ணினார். தேவன் மீது அன்பு கூர்ந்தபடியினாலே எதுவும் அவருக்கு ஒரு பொருட்டாக தோணல. ஒரு வாரம் அங்க இருந்துட்டு கடுமையான குளிர் இருந்தாலும் கூட தேவன் கிருபையாய் கொண்டு வந்து சுகத்தோடு கூட கொண்டு வந்தார். ஆண்டவர் நல்லவர். எங்கு சென்றாலும் பாதுகாப்பை உணர முடிகிறது. எங்கு சென்றாலும் ஒரு நல்ல ஐக்கியங்களை, ஒரு நல்ல உண்மையான நட்புகளை தேவன் கொடுக்கிறார். எங்கேயோ போறாங்க பாருங்க, ஒரு மக வீட்டில் இருப்பது போல அன்பை நான் பார்க்கிறேன். கனப்படுத்தபடியான கனங்கள் நான் பார்க்கிறேன். காரணம் என்ன? தேவன் மீது அன்பு கூர்ந்து இருப்பதனால்தான் அநேக உண்மையான அன்புகளை பார்க்க முடிகிறது. அதனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை செய்யும்படியாக அதை தகர்க்கும்படியாக வாசிக்க முடியாது. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போட வேண்டியது. தகர்க்க வேண்டியதை தகர்த்து நான் பண்ணுங்க. வெட்டி போட வேண்டியது. களை பிடுங்கி கிளை நறுக்குனாதான் என்ன பண்ண முடியும்? சுத்தம். கலையில பண்ணுங்க, கலையை பிடிங்க, என்ன பண்ணுங்க, கலையில பண்ண வெளியில போயிடுங்க. எதை என்ற மாத்த நம்ம சொல்லுங்க. நான் மாற மாத்தேன். நான் நேற்று இன்றும் என்றும் நான் வருவேன், பாடுவேன். வெளியே போனா அந்த பாட்டு என்ன பண்ணுவேன்? இல்ல இல்ல. அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் பொண்ணு டான்ஸ் ஆடுது, பொண்ணு டான்ஸ் ஆடுது, மாப்பிள்ளையும் டான்ஸ்னா அது மாதிரி டான்ஸ் நான் பார்த்ததே கிடையாதுக்கு. அதை போட்டு ஜனங்க என்ன வந்து பார்த்ததுக்கு அதுக்கு யோசிச்சு பாருங்க. ஆடுறாங்க பாருங்க. இங்க வந்தவங்க கூட அங்க ஆடுறாங்க. யோசிச்சு பாருங்க. கேட்டா இல்ல பாசி டெல்லியுடைய கல்ச்சர் இந்தியா மாறுங்க. தமிழ்கார யாரா மாறிட்டாங்க சொல்லுங்க. நம்ம கூட இங்க ஒரு ஆட்டம் சொல்லுங்க. அந்த தேவ பார்வை எப்படி இருக்கிறது? பொல்லாப்பா இருக்கிறது. சின்ன காரியம் தானே. பலிதான செலுத்துகிறார். என்ன செலுத்துகிறாருங்க? யாருக்கு செலுத்துகிறேன்? யாரை கனப்படுத்துகிறார்? பிதாவானவருடைய கனம். அவர் கனம் எங்கே? அவர் பயம் எங்கே? அமைதி இருக்கா? எதற்காக? என் வாழ்க்கையே தேவ பயம் இல்லாவிட்டால், தேவ அன்பு இல்லாவிட்டால் என் மனதில் இருக்கிறது அமைதி இருக்காது. இன்னைக்கு வெளியே பார்த்தா நிறைய போராட்டம் இருக்கு. ஆனா மனசுக்குள்ள அமைதி இருக்கு. அதுதான் பெரிய காரணம். அந்த போராட்டம் எனக்குள்ள அழுத்தி இருந்தா பிபி ஏரியா பண்ணுங்கனாலும் தலைவரம் ஆயிடும். எனக்கு அதெல்லாம் ஒரு பெருசா தோணல. காரணம் என்ன? எழுந்து நிமிர்ந்து இருக்க வைத்திருக்கிறபடினாலே அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவரை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு போய் என்ன பண்ணுங்க? உங்களுக்குரியதை தான் தேவன் கேட்கிறார். அதை பலி செலுத்தும்படியா யாருடைய காளையை கேட்கிறாருங்க? கிதியோனுடைய தகப்பனுடைய காளையை கேட்கிறார். அப்போ உங்களுக்குரியதெல்லாம் யாருக்குரியது? பிள்ளைகள் யாருக்குரியவர்கள்? பிள்ளைகள் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட கற்பத்தின் கனி. என் பிள்ளை, என் பிள்ளை, என் பிள்ளை. உன் பிள்ளை தான். யார் பிள்ளை தான்? யார் சொன்னாங்க ஒரு பிள்ளை? உங்க பிள்ளை தான். ஆனால் யாருடையது? கர்த்தருடையது. அதனால் என் பிள்ளையை விட சொல்லுங்க. சொல்ல முடியல இல்லைங்களா? சொல்ல முடியல. ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க. ஒண்ணு இல்ல 2 கூட கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. 2 இல்ல 3 கூட. ஒன்னே ஒண்ணாகிய சாமுவேலை அண்ணா கொடுத்தால் பெற்றது எவ்வளவு தெரியுங்களா? 5. தேவனுக்காக எதை நீங்க கொடுத்தாலும், தேவனுக்காக எதை செஞ்சாலும் தேவன் அதை திருப்பி கொடுக்க வல்லவர். உங்களுக்கு கொடுக்க நாளுக்கு நம்ம வாழ்க்கை பண்றோம். மனசு வரமாட்டது. எதையும் கொடுப்பதற்கு நம்முடைய மனம் வருவது இல்லை. ஆனால் தேவ சமூகத்தில் அவர் சொல்லுகிறார், 2ஆம் காளையை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்திடுகிறது. இது வரைக்கும் பலி செலுத்தினார். ஆனால் பலி எங்கே செலுத்தினார்? பாகாலுக்கு செலுத்தினாரே. இது வரைக்கும் செய்கிறாய், ஆனால் தேவனுக்கு சித்தமானதை செய்யவில்லையே, தேவனுக்கு உகந்ததை செய்யவில்லையே. அவன் பலி செலுத்துகிறான். அங்கே காளையை பலி செலுத்துகிறார். அவருடைய பொருள் கிரயமாகிறது. ஆனால் கிரயம் செய்வது தேவனுக்கு தகுதியானதா? நாம் கொடுப்பது தேவனுக்கு உகந்ததா? அப்படி இல்லாதபடினால் தான் பொல்லாப்பு நிமித்தமாக தேசம் மீதியானுடைய கையிலே
வந்தது? வியாகுலம் எதற்கு வந்தது? வேதனை எதற்கு வந்தது? வெட்கம் எதற்கு வந்தது? துக்கம் எதற்கு வந்தது? பலவீனம் எதற்கு வந்தது? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால செய்ய முடியும். பலவீனம் என்னை அழுத்துகிறது, பலவீனம் என்னை மேற்கொள்ள முடியலையே. யோசிச்சு பாருங்க, என்ன பலவீனம் வந்தாலும் கர்த்தர் நடத்த வந்தவர். கடந்த வாரம் 14 குளிர் வந்து பாருங்க, எலும்பை குத்துறதுக்கு அந்த குளிர்றதுக்கு நான் அந்த ஜெர்மன்லாம் போன அந்த அவ்வளவு கூட பார்க்கல. இங்க எலும்பு சிஸ்டர் போகும்போது அவங்க சொன்னாங்க, எனக்கு அவ்வளவு தெரியல. சிஸ்டர் வந்து பாசிட்டிவ் ரொம்ப குளிருக்கு. நான் நினைக்கிறேன் அது மாதிரி குளிர போயிருக்கு, நவம்பர்லாம் போயிருக்கு பரவாயில்ல. பட் இந்த முறை போன பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான் நொந்து. இனிமே நான் என்ன பண்ண மாட்டேன், அடுத்த வருஷம் மார்ச்ல தான் அவர் விட பண்ண மாட்டேன். டெல்லி பக்கம் விட பண்ண பண்ணாரு போயிட்டா அப்படி 4 சொட்டரை போட்டுக்கணும். அதுக்கு அவங்க கொடுக்குற அந்த காத்து பார்த்தீங்கன்னா அந்த சொட்டர் அவ்வளோ ஒரு இதுவாக இருக்கும். அதுக்கு போட்டுக்கிட்டு என்ன பண்ண முடியும், அப்படி குளிர். அதுக்கு பெட்ரோல் சிலிண்டர் அதுக்கு படுத்துக்கிற இப்படிதான் இருக்கும். எதை தொட்டாலும் இருக்குங்க. ஒரு வாரம் நான் என்ன பண்ண முடியல. இதுல அந்த ஓப்பன்ல மேரேஜ், அதுக்கு கல்யாணம் ஓப்பன்ல அவங்க ஆடுறாங்க, அவங்களுக்கு எப்படின்னு தெரியல. நம்மள என்ன பண்ண முடியல. போன ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒரு சர்ச் போயிட்டு அதை முடிச்சுட்டு இன்னொரு சபையிலும் வந்து செய்திகளை என்ன கூப்பிட்டுருந்தாங்க. நடந்து போனேன். அந்த பார்த்தீங்கன்னா எனக்குரிய 1 மணில இருந்து 5 மணி வரலாம் அந்த சபை. அதுக்கு அந்த சபையில வந்து 2.5 மணி நேரம் கிட்ட பேசுனாங்க. இங்கெல்லாம் ஷார்ட் ஸ்வீட்டா முடிச்சிருக்கீங்களா? ஆமென் சொல்லுங்க. அதுக்கே கஷ்டமா இருக்கு. என்னதுக்கு? அதுக்கே நமக்கு இருக்குங்க. வருத்தம் 7:30 மணிக்கு முடிவுக்கு 10 மணினா நீங்க தாங்க மாட்டீங்க. நான் என்ன பண்ணேன், உங்களுக்கு 8 மணிக்கு வந்தாலும் 9:30 மணிக்கு என்ன பண்ணாரு சொல்லுங்க. இல்லாட்டி கொஞ்சம் அசைவோம், அப்புறம் அப்படி பார்ப்போம். இன்னும் போட்டு பிளேட் மாதிரி அப்படின்ட்டு இருக்கிறாரு. அங்க போய் 2.5 மணி நேரம் எனக்கு யோசிக்கல. பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அங்க சின்ன பிள்ளைங்க எல்லாம் கேட்டுட்டே இருக்கிறாங்க, பேசிட்டே இருக்க டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்களா. கரெக்டா பார்த்து 2.5 மணி நேரம் பேசிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் நமக்கு வேண்டிய சுகத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதுக்கப்புறம் 6 மணிக்கு மேல மறுபடியும் அந்த குளிர் தாக்குனாச்சுங்க, எலும்பு குத்துது. ஆனாலும் கர்த்தர் கிருபையை பாதுகாத்துக் கொண்டு வந்தார். தொடர்ந்து வந்து அநேக ஊழியர்களை இங்கே செய்யும்படியே கர்த்தர் கிருபை செய்தார். காரணம் என்ன? நம்முடைய பலி தேவனுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். கிதியோனுடைய தகப்பன் எவ்வளவு நெருக்கமானவர்கிட்ட தேவன் சந்திக்கிறார் தெரியுங்களா? யாரை சந்திக்கிறாங்க? கிதியோனை சந்திக்கிறார். அவருடைய தகப்பன் யாராய் இருக்கிறார்? பாகாலை வணங்குகின்ற ஒரு பலிபீடத்தை உண்டாக்குகிற ஒரு மனுஷனா இருக்கிறார். ஆனாலும் தேவனுக்கு யார் அவசியம்? கிதியோன் அவசியம். யார் அவசியம்? அந்த பலிபீடத்தை தகர்த்திருப்பா. உங்க பிரச்சனை எல்லாம் மாத்திடுங்க. எதெல்லாம் வேண்டாம்னு சொல்றாரோ அதை சொல்லுங்க. தகர்த்து அதை வச்சு என்ன பண்ணுங்க, கம்ப்ளீட்டா என்ன பண்ண தகர்த்து விட வேண்டும். அதுக்கு இந்த வசனம் அதை கொஞ்சம் ஆங்கிலம் படிங்க. 6ஆம் அதிகாரம் 25. Now, and it came to pass the same night that the Lord said unto him, Take thy father's young bull, even the second bull of 7 years old, and throw down the altar of Baal, and that thy father hath, and cut down the grove that is by it. Throw down. அந்த ஆசையை தூக்கி போட மாட்டேன், இதை போட மாட்டேங்க. அணைச்சிட்டு என்ன பண்றேங்க, எது அவருக்கு வேண்டாமோ அதுதான் எனக்கு ஆசையா இருக்கு. அதுக்கு 8 மணிக்கு சபைக்கு வருது எனக்கு ஆசையா இருக்கு. ஆமென் சொல்லுங்க. 7 மணிக்கு என்னால எழுந்துக்க, எழுந்துரு. ஆண்டவருக்குன்னு ஒரு வாக்கு கொடுத்தா நிறைவேற்றணும். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா காலையில நான் ஒரு பிரேயர் கூப்பிட்டுருந்தாங்க. கடைசி ஒரு 4 காலண்டர்ஸ் இருந்தது. அது கொடுத்தோன்னு நினைச்சேன், மறந்துட்டு நான் சாதி வந்துட்டேன். ஆனாலும் மனசுல டைம் ஆயிடுச்சுனாங்க, மனசுல எனக்கு இல்ல அது கொடுத்துதான் ஆகணும். மறுபடியும் இப்ப தூரம் போயிட்டப்ப ரிட்டர்ன் என்ன பண்ணேன், மறுபடியும் வந்து எடுத்துட்டு போனேன். அங்க போனா பார்த்தீங்கன்னா என்ன நடத்துறவங்க வந்து லேட் ஆகுது. அதுக்கு எதை செய்தாலும் தேவனுடைய வாழ்க்கையில முழுமையா செய்யுங்க. எதை அரைக்குறைவாக எனப்படக்கூடாதுங்க. எதை செய்தாலும் தகர்த்துடுங்க. தேவனுக்கு தான் வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்களேன். என்ன சொல்லுங்க? எதுக்கு ஆமென் சொன்னீங்க? நல்லா சொல்றீங்க. சொல்லிக்கிட்டே இருங்க. நான் ஒரு முறை சொன்னா அந்த கதை மாதிரி தான் இருந்ததுக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறீங்க தவிர மாற்றத்தை என்னால பார்க்க முடியலையே. மாறணும். யார் மாறணும்? அவர் மாத்துங்க. நான் மாறு இல்ல, நீ மாறு. யார் மாறு? குடும்பத்தில் அவங்க மாற வேண்டாம். யார் மாறணும்? நான் மாறணும். இங்கே முழுமையா
உடனடியாக அதை தூக்கி எறியணும். எதை தூக்கி எறியணுங்க? உங்க மைண்ட்ல, உங்க மனசுல எதை ஒரு பெருசான லெவல்ல யோசிக்கிறீங்களோ அதெல்லாம் பண்ணுங்க, நீங்க தூக்கி போட்டுருங்க. அது உங்களுக்கு உகந்தது கிடையாது. உங்களை நேசிக்கிற தேவன் பக்கத்தில் இருக்கிறாரே, உங்களை விரும்புகிற தேவன் ஒரு பக்கத்தில் இருக்கிறபடினாலே அதை தகர்த்து விட வேண்டும். இன்னொரு வசனம் வாசிப்போம். ஏழாம் அதிகாரம் 2 வாசிக்கு. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானரை உன்னோடு இருந்த ஜனத்தின் கையிலே ஒப்புக் கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியா இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதுக்கு இடமாகும். வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். நம்ம வீம்பு பேசுனது அதுகிட்ட வந்து நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், அதுங்க நான் அதை செஞ்சேன் சொல்ற. வீம்பு பேசுவதற்கு இடமாகும். மறுபடியும் படிக்கிறது அப்பதான் புரியும். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையிலே ஒப்புக் கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியா இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? அவருக்கு மிகுதி அவசியம் கிடையாதுங்க, மனசுதான் அவசியம். ஆமென் சொல்லுங்க. எப்படி இருக்கிறாங்க? மிகுதியா இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேலுக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவனை திருப்பி கீழையாட்களிலிருந்து விரைவாய் ஓடி போக கடவுள் என்று ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்போது 26,000 பேர் போய்விட்டார்கள். சொல்றார், யாரெல்லாம் பயப்படாம என்ன பண்ண அனுப்புங்க, ஓடி தகட பண்ணுங்க. நீங்க என்ன பண்றீங்களா? ஏதாவது ஒரு பிரச்சனை ஓடி போயிட்டு என்ன பண்றோம் ஏன்னு சொன்னா, அங்கே வந்திருக்க ஜனங்களுடைய வாழ்க்கையில தாகம் என்ன கிடையாதுங்க. சண்டை செய்ய வந்துட்டாங்க, ஆனா அனுப்பிடுவாங்களுக்குள்ளாக தாகம் இல்லாத இறந்து பண்ண என் கையினால் என்னை ரட்சித்து என்று இஸ்ரவேலுக்கு விரோதமாக வீம்பு பேசுவதற்கு. நம்ம வந்து தேவனுடைய காரியம் வந்து வீம்பாலாம் பேசக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி பேசக்கூடாதுங்க? ஒரு பெருமையா என்ன பண்ணக்கூடாதுங்க, பேசவே வீம்பு பேசுவதற்கு இடம் கொடுக்காத. சொன்ன உடனே பயம் திகிலுமான ஜனங்களை போ சொல்லுங்க. எவ்வளவு பேர் போயிட்டாங்க? போயிட்டாங்க. இங்க கூட பிரச்சனை என்ன பண்ணுங்க, 10 பேர் கூட இருக்க மாட்டோம். ஏன் சொல்ல போனா 5 பேர் கூட இருக்க மாட்டோம். சொல்ல போனா நான் கூட என்ன பண்ண மாட்டேன். சொல்லுங்க, ஏதோ வரும் அதுங்க. என் ஆத்துமாவை கர்த்தரை சொல்லிட்டு போக வரும். அங்கே தேவனுக்கு நன்றாக தெரிகிறது இவர்கள் யார். இவர்கள் வீம்பு பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்கு. அதுங்க ஆலயத்துக்கு எதுக்கு வருகிறோம்? எதுக்கு வரீங்க? எதுக்கு வரீங்க? பேச மாட்டீங்க. உங்களுக்கு தெரியாதுங்களா? நாம முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூற சொல்லுங்க. அதுக்கு தானே வந்தீங்க. எதுக்கு வந்தீங்க? எப்படி தேவனை ஆராதிக்கணும்? முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் அப்படிதான் வந்திருக்கீங்க. சொல்ல மாட்டீங்க. சொல்லிட்டு மாட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க பாருங்க. இங்கே ஜனங்கள் வருகிறார்கள் யுத்தத்துக்காக, ஆனால் வீம்புக்காக வராங்க. எதுக்கு வராங்க? நான் போயிட்டு வந்துடுறேன், சர்ச்சுக்கு தலையை காட்டிட்டு வந்துடுறேன். இல்லாட்டி இந்த வாரம் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கு போய் நான் பண்ண தலைய வீம்புக்காக வரும். எதுக்காக வராங்க? அங்கே சொல்லப்படுகிறது, இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். அதுக்கு இங்க வீம்புக்காகலாம் வர வேண்டாம். எப்படி வர வேண்டாம்? மான்கள் நீருடையை வாஞ்சித்து கதறுமான் போல வரணும். ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது மகிழ்ச்சியா வரணும். இனத்தையும் கொழுப்பையும் உடனே போல இருக்கிற தேவ சமூகம். என் பிரசங்க அப்படிலாம் இருக்காது நினைக்கிறேன் இல்லைங்களா? எப்படி இருக்கணும்? வீம்புக்காக வராங்க, யுத்தத்துக்கு தான் வராங்க. ஆனா தேவனுக்கு நல்லா தெரியுது. அதுக்கு சிந்தைகளை அறிந்தவர் தேவன், இருதயங்களுடைய காரியங்களை புரிந்தவர் தேவன். அவங்க எதுக்கு வராங்க? வீம்புக்காக வராங்க. நானும் வந்தேன், நானும் சர்ச்சைக்கு வந்துட்டேன் சண்டே அன்னைக்கு. போன வாரம் வரல, நீங்க வர மாட்டீங்கன்னு தெரியும். அதனால பண்ண நானு போன வாரம் வரல, இந்த வாரம் வந்துட்டேன்ல. இதோட என்ன பண்ண போறேன்? கம்யூனியன் தான் வருவேன். எப்பதான் வருவேன்?
எவ்வளவு கணக்கு போட்டுருக்க நம்ம என்ன பண்ணுங்க யோசிச்சு பாருங்க. வீம்பு என்னதுங்க? வீம்பு உள்ள மக்கள் அங்கே இருப்பதை தேவன் பார்க்கிறார். இங்கே நாம் யார் என்பதை யார் பார்க்கிறது? தேவன் பார்க்கிறார். நான் உங்களை பார்க்கல, நீங்க என்ன பார்க்கல, தேவன் பார்க்கிறார். வீம்புக்காக வரனா, வந்து போகணும் வரனா? இல்ல இல்ல, அவங்க அன்புள்ளவளா இருந்தபடியினாலே அவர்கள் மேல் பிரகாசம் உள்ள ஒரு நீரில் சூரியன் உதித்தது. அன்பு, தேவ காரியம் அன்புதான், வீம்புக்காய் அல்ல. அப்படி அவர் பேசுகிறது இடமாகும். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கிளையாத் மலையிலிருந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்திப்படுத்து என்றார். அப்போது ஜனத்தில் 20,000 பேர் என்ன பண்ணாங்க? 26,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். 16,000 பேர் என்ன பண்ணாங்க? மீதி பண்ண பண்ணாங்க, மீதியா இருக்கலாம். இப்போ இதெல்லாம் மீதியா இருக்கு. நம்மளுக்கு எல்லாம் இருக்கிறவங்க யாருங்க? மீதியானது யார்? நீங்க. அதனால மீதியான கிட்ட மாறிட்டோம். அதுக்கு மீதியா இருக்கிறாங்க. மீதியா இருந்த போதும் கூட கர்த்தர் கிதியோனை நோக்கி ஜனங்கள் இன்னும் அதிகம் அவர்களை தண்ணீரண்டிக்கு ஏறி போக பண்ணு, அங்கே அவர்களை பரிட்சித்து காட்டுங்க. டெஸ்ட் வைங்க. உங்களுக்கு நிறைய டெஸ்ட் இருக்கு. சர்ச்சைக்கு போயிட்டு வந்தாலும் நிம்மதி இல்லைங்க. அங்க போய் அவரு என்ன சொல்லுவாரு போல திட்டிக்கு அனுப்புறாரு. அதுக்கு வீட்டுல தான் திட்டு விழுதுன்னா சர்ச்சில் என்ன விழுது? எனக்கு டெஸ்ட் என்னதுங்க? உள்ளம் உதிக்கும், உறுதி அளிக்கும், கள்ளம் கபடை எல்லாம் அகற்றும், இதய நிலையை நகையாய் இருக்கும் வசனங்க. வேத வாக்கியம் எல்லாம் தேவாவினால் அருளப்பட்டிருக்கிறது. கடிந்து கொள்ளும் நடுங்க திட்டம். யாரு திட்டம் சொல்லுங்க? எல்லாம் சொல்லுங்க. யாரு திட்டம்? திட்டம் தான் பாக்கியவான். சிச்சை உண்டோ அவன் தான் பாக்கியவான். திட்டம் இருந்தா நல்லது கிடைங்க, பாக்கியவான மாறல. அங்கே சொல்லப்படுகிறது, வாசிங்க. அவர்களை பரிசுத்து காட்டுவேன், உன்னோடு கூட வரலாம் என்று நாம் யாரை குறித்திருக்கிறோமோ அவன் உன்னோடு வரக்கடவன், உன்னோடு வரலாகாது என்று நாம் யாரை குறித்திருக்கிறோம் அவன் உன்னோடு கூட வராதிருக்க கடவுள். நல்ல டெஸ்ட், ரொம்ப அருமையான டெஸ்ட் இல்லைங்களா? எழுது நிக்கணும்னா டெஸ்ட் இருக்கு. என்ன இருக்குங்க? பிள்ளைங்களுக்கு பரிசு இருக்கு இல்லைங்களா? என்ன இருக்குங்க? ரோஷனுக்கு வந்து சர்ச்சுனா ரொம்ப ஜாலியா இருக்குது, படிப்புனா அவனுக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. ஆனா நான் சொல்றேன், இல்ல இல்ல, அவன் முதலாவது தேவராஜ்யத்தையும் தேர்த்து அவனுக்கு ஞானத்தை தேவனப்படுவாருங்க. அவனை போட்டு அவங்க அம்மா ஒரு வழி பண்றாங்க, அவங்க அப்பா என்ன பண்றாங்க, அவங்களுக்கு ரகசியம் தெரியல. என்ன தெரியலங்க? நான் ஒன்னும் படிக்கல, படிச்ச மக்கள் எல்லாம் தேவன் கிருபையை நடத்தி கொண்டு வருகிறார். எவ்வளவு ஜனங்களை கத்தர் கொடுத்திருக்கிறார், எவ்வளவு ஜனங்களுடைய மனதை கத்தர் மாற்றிக்கொண்டு வருகிறார். அதனால படிக்க கூடாது இல்ல, தேவன் கொடுக்க வல்லவர். அவர் ஞானத்தை கொடுத்துட்டார்னா அதுக்கு வேண்டிய எல்லா ராஜ்யத்தையும் ஒரு கொடுப்பார். அதனால் இங்க என்ன சொல்லுகிறார் அவர்? வரலாகாது என்று யாரை குறித்திருக்கிறனோ அவன் உன்னோடு கூட வராதிருக்க கடவன். செலக்ட் பண்ண போறார் இந்த வருஷம். ஆமென் சொல்லுங்க. செலக்டிங் நடக்க போகுது, டெஸ்ட் நடக்குது. இந்த வருஷம் எழுந்து நிமிர்ந்து இருக்கும்படியான செலக்ட் பண்ணும்படியாக என்ன செய்யறோம்? யாரு வரணுமோ அப்பதான், யாரு வரக்கூடாதோ. தேவனுடைய காரியம் வந்து சுலபமான ஒரு காரியம் கிடையாது. அழைக்கப்பட்டவளோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவரோ சிலராய் இருக்கிறபடியினாலே அவன் உன்னோடு கூட வராதிருக்க கணவன் என்றார். அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீரண்டைக்கு இறங்கி போய் பண்ணினான். அப்போது கர்த்தர் நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியையும் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குடிக்கிறவன் எவனோ அவனை தனியையும் நிறுத்து என்றார். அவர்கள் தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கு கொடுத்து நக்கிக் கொண்டவர்களின் ரத்தம் 300 பேர். மற்ற ஜனங்கள் எல்லாம் தண்ணீர் குடிக்கிறதுக்கு முழங்கால் ஊன்றி குடிப்பாங்க. ஸ்டைல் இல்லாம என்ன பண்றாங்க? ரொம்ப கஷ்டம் இல்லாம இருக்கும். 7 மணிக்கு வருவோமோ 9 மணிக்கு முடிக்கணும். இந்த பாஸ்டிங் எல்லாம் வேண்டாம், செவ்வாய்க்கிழமை பிரேயர் எல்லாம் வேண்டாம், இந்த வெள்ளிக்கிழமை பிரேயர் எங்களுக்கு சொல்லுங்க. அதெல்லாம் ரொம்ப ஸ்டைலா இருக்கு. நிறைய சர்ச்சில் பைபிள் ஸ்டடி இருக்குது, செவ்வாய்க்கிழமை பிரேயர் இருக்குது, வெள்ளிக்கிழமை வாரம் முழுமையா இருக்கு. இதெல்லாம் எனக்கு என்ன பண்ண வேண்டாம்? அங்க அவர் சொல்லுகிறார், வாசிங்க. அப்படியே தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய் கொடுத்து
நக்கி கொண்டவர்கள் தக்க 300 பேர். மற்ற ஜனங்கள் எல்லாம் தண்ணீர் குடிக்கிறதுக்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள். முழங்கால் மூடி என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு கையை எடுத்து பயன்படுத்த முடியும். என்னதுங்க? கையால் என்ன பண்ண முடியலங்க? என்ன பண்ண முடியலங்க? அண்டா காக்கசம் அபுகாக்கசம் திறந்தது எல்லாம் என்ன பண்ணாங்க? ஆட்டோமேட்டிக்கா வானம் திறந்தா போனோம். இடம் கொள்ளாமல் போக மட்டும் என்ன பண்ணாங்க? அப்படிதான் யோசிக்கிறது. நான் பெருகவே, நான் கீழாகாமல், நான் வாழாகாமல் யோசிப்பாரு. இங்கே அவர் சொல்கிற அனுபவத்தை பார்க்கிறோம். அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணினான். அப்போது கர்த்தர் இருவரை நோக்கி தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினால் நக்குகிறவன் எவனோ அவனை தனியையும், குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குடிக்கிறவன் எவனோ அவனை தனியையும் நிறுத்து என்றார். தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கு கொடுத்து நக்கி கொண்டவர்களில் நக்க 300 பேர். தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கெடுத்து என்ன பண்ணுங்க? வாய்க்கெடுக்கிறாங்க. என்ன பண்ணுங்க? என்ன பண்றாங்க? கை எடுக்கிறாங்க. என்ன பண்றாங்க? இவங்க பண்ண முழங்கால் பண்ண என்ன பண்றாங்க? அப்படியே முட்டை பண்றாங்க. அவ்வளவு நல்லதுக்கு. இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கை ரொம்ப சாஃப்டா இருக்கணும். ரொம்ப அப்படின்னாதுங்க அப்படியே வந்துமா நல்லதுக்கு. பாருங்க, வர்ஷிப் பண்ணும்போது என் தொண்டை வலி இருந்துச்சு. ஏன்னா மைக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்களா? தொண்டை வலிக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவனுக்கு என்னதுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணாதான் பண்ண முடியாது. பண்ண முடியாது. அவளை பார்த்து கோவப்பட முடியுமா? சொல்லுங்க. கத்தி தான் என்னதுக்கு? கத்தி ராகம் எப்படி போனாலும் பரவாயில்ல, கத்தி தான் பாடி முடிச்சிடணும். இல்லாட்டி போயிட்டு டாடி போயிட்டு என்ன பண்ண முடியாது? முறைக்க முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சபையில பார்த்தா ஒரு போன் வருதா, பாஸ்டர் பண்ணி கொஞ்சம் இருங்க, சொல்லுமா சொல்லு, இதை செய்ய முடியுமா? நான் பார்க்கலாம். செய்ய உங்களை கண்ணாதான் பார்த்து நான் பண்றேன். இது பேச்சு பண்ண கிடையாதுங்க. அதெல்லாம் நீங்க சைலன்ஸா இருக்கீங்க. நான் பேச ஆரம்பிச்சு படிப்பீங்க, பேசிருப்பீங்க. சொல்றாங்க, பாஸ்டர் அவர் வந்தாரு, பிரசங்கம் பண்ணிருந்தாருங்களா, போன் வந்துச்சுன்னா போன் எடுத்தாரு, சொல்லுமா பிரசங்கம் பண்றேன் பேசிட்டு அதுக்கப்புறம் பண்ணாருங்க ஆமென் சொல்லுங்க. எதுக்கு ஆமென் சொல்லணுமோ? இன்றைக்கு நம் வாழ்க்கையில் தேவனுக்காக இறங்கி வர வேண்டும். காலையில 7 மணினா சொல்லுங்க, சொல்லுங்க. அதைதான் தேவன் விரும்புகிறார். அப்பேற்பட்ட 300 மக்களை கொண்டுதான் கடற்கரை மணலாய் திரளாய் இருக்கிற அந்த 3 ராணுவங்களை 300 பேரை கொண்டுதான் தேவன் ஜெயித்தார். அது கூட அவங்க யுத்தத்துக்கு இடப்பட்டு போலங்க, ஆயுதம் எதுவும் கொண்டு போல. அவங்க எதை கொண்டு போறாங்க? தீவட்டியும் நெருப்பானையை கொண்டு போறாங்க. இது கொண்டு போறாங்க. தேவன் உங்களோடு இருந்தா எல்லாவற்றையும் செய்ய முடியும். தேவன் இருந்தார்னா அந்த பிரச்சனை ஒரு பெருசே கிடையாதுங்க. இன்னைக்கு வெறும் பானதான். யார் நீங்க? பொக்கிஷத்தை மட்பாண்டத்திலே பெற்றிருக்கிறேன். அதுக்கு பவுல் சொல்கிறார், இந்த வல்லமையான பொக்கிஷத்தை நான் யாராயிருக்கிறேன்? மட்பாண்டத்துக்குள்ளே. ஒரு மண் போல நம்முடைய வாழ்க்கை. நாம் கடந்த வாரத்துக்கு முன்பாக படித்தோம் அல்லவா? மரத்துக்கு என்ன உண்டு? நம்பிக்கை உண்டு. அது செத்தாலும் என்ன செய்கிறது? தண்ணீர் வாசனையினால் துளிர்க்கிறது, தளக்கிறது. மனுஷன் செத்த பின்போ எழுந்திருப்பது இல்லை. இதுதான் உலகம். ஆனால் நம்மையோ கர்த்தர் உயிர்ப்பிக்க அழைத்திருக்கிறார். நம்மையோ கர்த்தர் உருவாக்க அழைத்திருக்கிறார். என் பிரச்சனை அவருக்கு பொருட்டல்ல, என் பலவீனம் அவருக்கு பொருட்டல்ல, என்னுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிற அந்த போராட்டம் அவருக்கு ஒரு பொருட்டல்ல. 300 பேரை கொண்டு அங்கே சொல்லப்பட்ட வண்ணமாய் பெரும் பானையும் தீவட்டியை கொண்டு அந்த கடற்கரை மணலான மக்களை மேற்கொள்ள முடியாத வல்லமை தேவன் கொடுத்தார். அதுபோல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட பிரச்சனை வச்சுட்டு என்ன பண்ணாதீங்க? தேவனை விட்டு விலகாதீங்க. மேற்கொண்டு வாங்க, எழுதுங்க. இல்லங்க பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு நான் வரேங்க. எப்ப வரேன்? பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்றேன்? நான் வரேங்க. இல்ல இல்ல, பிரச்சனையோட வாங்க. எப்படி வாங்க? பிரச்சனையோட வாங்க. அந்த கெட்டு போய் தேவன் தன்னுடைய தகப்பனை விட்டு தூர போன மகன் வருவார். எப்படி வராங்க? பிரச்சனையோட வரான். எப்படி வரான்? நாட்டத்தோடு வரான், பசியோடு வரான், வேதனையோடு வரான். ஏதாவது வெறுப்பை காட்டினார தகப்பன்? குடிக்க சொன்னார தகப்பன்? இல்லையே. அவனுடைய கழுத்தை கட்டி அணைத்தார் அல்லவா? அதனால் இன்றைக்கு பிரச்சனையை நான் ஜெயிச்சிட்டு வரேன், ஜெயிக்கவே முடியாது. செய்ய முடியாது. நீதியானரை அங்கே சொல்லப்பட்ட மக்களால் ஜெயிக்க முடியாது.
தேவனுக்கென்று உகந்தவளாக நம்மை தேவனுக்கென்று இடம் கொடுத்து தேவனுக்கென்று நம்மை முழுமையாய் அர்ப்பணம் செய்யும் போது உங்களை கொண்டு அற்புதங்களை தேவன் செய்வார். நேற்றைக்கு ஒரு குடும்பத்தை நான் சந்திக்கிறேன். கடந்த வருஷத்துல அவங்களுக்கு ஹார்ட் சர்ஜரி. டாக்டர் சொல்லிட்டாங்க ஒரு 50% தான் சொல்ல முடியும், அவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு ஹார்ட்ல, சர்ஜரி பண்ணுவோம் ஆனா சொல்ல முடியாதுட்டாங்க. அந்த அம்மா ரொம்ப கலக்கத்தோடு இருந்தாங்க. அப்போ அந்த வீட்டுல ஒரு ஜெபம் கூட்ட வச்சாங்க, ஜெபிச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அவங்களை நான் கான்டாக்ட் பண்ணேன். ஒரு முறை கேட்டேன், ஒரு சர்ஜரி முடிச்சுச்சுனாங்க. அதுக்கப்புறம் நேற்று கடந்த வாரத்தில் எனக்கு ஃபோன் பண்ணி அந்த சொந்தக்கார சிஸ்டர் அவங்களுடைய ரிலேஷன் சொன்னாங்க, பாஸ்டர் என்னோட அக்கா நல்லாயிட்டாங்க, ஒரு தேங்க்ஸ் கிவிங் பண்றாங்க மீட்டிங், நீங்க கண்டிப்பா வாங்கினா சரிட்டு நான் போயிட்டேன். அவங்க குளத்தூர் எங்கூர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்தாங்க. அப்போ சொன்னாங்க 6 மாசமா பார்க்கணும்னு நினைச்சிருந்தேன், நன்றி சொல்லணும், நான் மிஸ் பண்ணிட்டே இருந்த காரணம் நீங்க அதிகமா வெளியிலாம் போறீங்கட்டு உங்க சொல்லிட்டே இருந்தாங்க. அவ்வளவு ஒரு வாஞ்சையோடு கூட தேவன் எனக்கு சுகத்தை கொடுத்துட்டாங்க, நான் நல்லா இருக்கு. நானு தேவன் இன்றைக்கு நம்மை கொண்டு அற்புதங்களை செய்ய வைத்திருக்கிறார். நீங்க அவசியம். யார் அவசியம்? அங்கே எத்தனை பேர் அவசியம் கிடையாது? அங்கே சொல்லப்பட்ட வண்ணமாக 20,000 பேர் அவசியம் கிடையாது. அதுக்கு பின்னால் 10,000 பேரும் அவசியம் கிடையாது. யார் தான் அவசியம்? 300 பேர் தான் அவசியம். அதில் நீங்கள் தான் அவசியம். நீங்க வெறுமையா இருக்கலாம், நீங்க இருக்கிறாங்க, உங்ககிட்ட ஒரு வேல்யூ இல்லாம இருக்கலாம், நீங்க வெறும் பாவையா இருக்கலாம். ஆனா தேவனுக்கு யார் அவசியம்? நீங்க அவசியம். அதைதான் கிதியோனை கொண்டு தேவன் செய்கிறார். தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கெடுத்து நக்கிக் கொண்டவர்கள் 300 பேர், மற்ற ஜனங்கள் எல்லாம் தண்ணீரை குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குடிந்தார்கள். அப்போது கிதியோன் கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து அதை கொஞ்சம் படிச்சு Then the Lord said to Gideon, by the 300 men who lapped, I will save you and deliver the Midianites into your hand. Let all the other people go, every man to his place. பாருங்க, இதுல யார் அவசியம்? தாழ்த்துகிறவர்கள் அவசியம். அதுக்கு என்ன பண்ணாங்க? அம்பல என்ன பண்ணாங்க? சொன்னபடி என்ன பண்ணாங்க? வாழ்க்கையில என்ன பண்ணாங்க? தாழ்த்தி கொடுக்கின்றவங்க. அதை எப்படி சொல்றீங்க? ப்ளீஸ் கொஞ்சம் பண்ணுங்க. லாப்டன் போட்டுருக்கு. லாப் மீன்ஸ் அந்த நாய் மாதிரி இப்படி பாத்தீங்களா? நம்ம நாய்னா நாய் மாதிரி நக்க கூடாது, கையில எடுத்துலாம் பண்ணீங்க. பாருங்க, நம்ம வாழ்க்கையில பண்ணணுமோ தேவன் சொல்வதை கவனித்து செய்யுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவன் சொல்றா என்ன பண்ணாங்க? அதுல என்ன பண்ணாங்க? நான் நிறைய பேர் என்ன பண்ணாங்க? 14,000 பேர் இருந்தாங்க. அதெல்லாம் பண்ணாங்க இவங்களா? அதுல எவ்வளவு பேர் செலக்ட் பண்ணாருங்க? இங்க இருக்கிற உங்களை செலக்ட் பண்ணிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க தான் அவருடைய பார்வைக்கு முத்து. ஆமென் சொல்லுங்க. நீங்க தான் அவருடைய பார்வைக்கு சொத்து. சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க நாங்க அவசியம். நான் யோசிப்பேன், ஒவ்வொரு இடத்துல போயிட்டு தேவன் நேசிக்கிற விதங்களை பார்க்கும்போது நான் யோசிப்பேன், ஆண்டவரே உங்களுடைய பார்வைக்கு நான் யாரா இருக்கிற முத்தா இருக்கிறதுனால தான் எல்லாரும் என்ன விரும்பி என்ன பண்றாங்க. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் எனக்கு 6 மாசமா உங்களை பார்க்கணும்னு ஆசையா இருந்தது பாஸ்டர். நேற்று பதிலாக ஒரு பிரியாணி பாயிண்ட் வாங்கிட்டு ஆசையா சொன்னாங்க, நான் பதிலாக சேர்ல தான் உட்காரணும். நாங்க டாக்டர் என்ன பண்ணாங்க, நீங்க சேர்ல தான் உட்கார்ந்தாங்க, நான் கீழே உட்கார்ந்துட்டேன் பாஸ்டர், நான் முழங்கால் பண்ணிட்டேன். ஆசை என்னதுக்கு? தேவ சமூகத்திலே நீங்கள் விசேஷமானவர்கள், உங்களை விரும்புவாங்க. பெருமை கல்வி. இந்த சின்ன கூட்டம் தான். வெளியில எவ்வளவோ மக்கள். ஒரு வீட்டுல போயிட்டு நான் 2 நாள் தங்குறேன். அந்த பிள்ளை என்னை அப்பா தான் கூட்டும். அந்த அம்மா இருக்காங்க, அந்த அவருடைய அந்த அப்பா, அந்த பிள்ளைக்கு அப்பா இல்லை, அப்பா தான் எப்பவுமே டெய்லி மெசேஜ எப்படி நீங்க பாட்டு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கோம், நல்லா இருக்கு சொல்லுவேன். அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, உங்க அப்பா வந்துட்டார். யார் வந்துட்டாருங்க? உங்க அப்பா. யோசிச்சு பாக்குறேன், அந்த வீட்டுல அவ்வளவு ஒரு மதிப்பு கொடுத்து அவங்க சொல்றாங்க, நீங்க வெட்டிங் முடிச்சுட்டு எங்க வீட்டுக்கு வந்துருங்கப்பா நீங்க, ஏன்னா அங்க உங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கு, நீங்க வாங்கிட்டு. அந்த 2 நாட்கள் இருந்து ஒரு மகள் வீட்டில் இருப்பது போல ஒரு யோசனை, ஒரு மகள் வீட்டில் இருப்பது போல ஒரு அன்பு. காரணம் என்ன? தேவனுக்கென்று நாம் வாழும்போது உங்களுக்கு உண்மையான அன்புள்ள மக்களை தேவன் கொடுப்பார். உங்க வாழ்க்கையில கபடானவங்க, வஞ்சகமானவங்க, சூதானவங்க எல்லாரையும் விளக்கிடுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரையும் விளக்கிடுவாங்க. நீங்க பார்க்கிற அத்தனை பேரை யாரால இருப்பாங்க? உங்களுக்கு நல்லவனாக தான் இருப்பான். அவர்கள் மூலமா உங்களுக்கு நன்மை, உங்கள் மூலமா அவனுக்கு. காரணம் என்ன? தேவனுக்கென்று தங்களை அர்ப்பணம் செய்யும் போது 300 பேர் தான் அர்ப்பணம்
தியாகம் செய்தார்கள். 300 பேரை கொண்டு என்ன செய்தார் தேவன்? அந்த மீதியானவரையும் அங்க இருக்கிற அமலேக்கியரையும் அங்க இருக்கிற கிழக்கத்திய புத்திரர் யாவரையும் மேற்கொள்ள முடியாது. அதனால வீம்பான ஜனங்களா இருக்க வேண்டாம். இரண்டாவது, பாகாலை வணங்குகின்ற ஜனங்களாக தகர்த்துவோம். பாகாலை எதெல்லாம் தகர்க்க வேண்டுமோ சொல்லுங்க. எதெல்லாம் தேவன் வேண்டாம் என்று சொல்லுகிறாரோ அதை தகர்த்துருங்க, தூக்கி போட்டுருங்க. சீச்சி இந்த படம் சொல்லுங்க, தூக்கிடுங்க, தூக்கிடுங்க. ஓய்வு நாளா கல்யாணம் தூக்கி போட்டுருங்க. நிகழ்ச்சிகள் என்ன பண்ணுங்க, நீங்க முடிச்சிட்டு பாருங்க. சொல்ல மாட்டீங்கல்ல, இல்ல அந்த நிகழ்ச்சிக்கு நான் போனதா தாலியை கட்டுவாங்க. யார் போனதா? எனக்கு நீதான். ஓய்வு நாள் யார் தான்? யோவான் ஆசை உள்ளவன், வாழ்விலே சாயும்படியே விரும்பினவன். ஆனால் ஒரு முறை அவன் எங்க இருக்கிறாங்க? பத்மு தீவிலே கைதியா இருக்கிறான். யாரும் இல்லாத ஒரு நாதியற்றவனே அங்க இருக்கிறான். தேவ நாமத்துக்கென்று மகிமை வாங்கப்படி நடப்படங்க பத்மு தீவிலே சிறை வைத்து விட்டார்கள். அங்கே பார்க்கிறோம், தீ காயங்களோடு கூட வேதனையோடு இருக்கிறான். ஓய்வு நாள் வருகிறது என்று அனுப்புறாங்க. ஐயோ, ஓய்வு நாள் அல்லவா, கர்த்தருடைய நாள் அல்லவா, இன்று நான் அங்க இருந்தால் பாடுவேனே, தேவனை துதிப்பேனே என்று ஏங்குகிறான். ஏங்கியே அந்த மனிதனுக்கு தேவன் இறங்கி விட்டார். இறங்கினபடினால்தான் வெளிப்படுத்தின விசேஷம் என்கிற புத்தகத்தை பார்க்கிறோம். அது போல உங்களுக்குள்ள ஏக்கம் இருக்கணும். சனிக்கிழமை என்ன இருக்கணும் உங்களுக்கு? சொல்ல மாட்டீங்கல்ல, காலைல எழுந்து இப்பதான் ஞாயிற்றுக்கிழமை ஞாபகம் வருது. அதுக்கு சண்டை இப்பதான் ஞாபகம் வரையும் புடிச்சு நான் போனேன். 7:30 மணிக்கு எழுந்து நான் பண்ணேன். என்னதுக்கு என்ன பண்ண அறைய உரிமை குடிச்சு என்ன பண்ண நானு வந்து ஐயோ படிக்கட்டை ஏறி வந்தப்பா மூச்சு வாங்க உட்கார்ந்துட்டேன். எவ்வளவு ஸ்டேட் பண்ணீங்களா நமக்கு? அதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். மலைக்கு போறாங்க பாத்தீங்கன்னா எந்த ஸ்டேட்டா இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். 40 நாள் விரதம் இருக்கிறாங்க. அதுக்கு காலையில் என்ன பண்ணுவாங்க? அதிகாலையில அந்த பனி குளிர் என்ன பண்ணுவாங்க? தண்ணி இருக்கு, சுடு தண்ணியா இருக்கும். நம்ம இனிமேல் சுடு தண்ணி குடிச்சு தான் பண்ணணும். இனிமேல் தான் நம்ம போறோம், மாத்திக்க போறோம். இதுவரைக்கும் என்ன பண்ணுங்க? சுடு தண்ணி இல்லாம என்ன பண்ண மாட்டேன், குளிக்க மாட்டேன். குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபேன் காதுல உட்கார்ந்து தலையெல்லாம் போனாலும் அதெல்லாம் பண்ணி 7:30 மணி ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? தேவன் தகர்க்க வேண்டிய காரியத்தை தகர்த்து விடும். கடைசியை ஒரு சில முடிக்க வாங்கிக்கிறது. வாசிங்க 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9 வாசிங்க. சீக்கிரம் வாசி முடிச்சுலாம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9 வாசி. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் யார்? இவர் மீதியார் கையிலிருந்து தேவன் விதிகளை கொண்டு எழுப்பினது போல புதிய ஏற்பாடு என்ன சொல்லுகிறார்? மரித்தோரை எழுப்புகிற தேவன். மரித்தோரை யாருங்க? செத்து போனவங்க இல்லைங்களா? அதுக்கு ஒரு அவசர வாசிப்பு. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14 வாசி. சீக்கிரம் வாசி. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய 5ஆம் அதிகாரம் 14. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. அதுக்கு மரிச்சுதான் நான் சரியா தூங்குறது யாருதான் பார்வைக்கு? மரித்தோர் தான். ஆமென் சொல்லுங்க. நல்லா தூங்கி எழுந்து வரலைங்களா? அவங்களா தேவனுடைய பார்வைக்கு இருக்காங்க. செத்து போன மனுஷன் யாரு நீ? அதுக்கு நேரம் ஆகுது கூட தெரியல உனக்கு. உங்களுடைய சர்ச்சுடைய நேரம் உனக்கு தெரியல, செத்து போயிட்டு நீ யார் செத்து போனதுக்கு? மறுபடியும் படிக்க முடிச்சல. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. அதுக்கு தூங்குகிற நீ விழித்து அதுல இருந்து எழுந்திரு. அதுக்கு ஒன்று தூங்குகிற என்ன பண்ணீங்க? போதும். பைபிள் படிக்காமே காலம் போது தூங்குறீங்க, ஜெபம் பண்ணாமே காலம் போது தூங்குறீங்க, ஊழியம் செய்யாமே காலம் போது தூங்குறீங்க. தூங்குகிற அனுபவம் எப்படி இருக்கிறது? மரிச்சிட்டீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன பண்றீங்க? நீங்க தூங்குறீங்க, என்ன பண்றீங்க? நல்லா ரிலாக்ஸா என்ன பண்றீங்க? நல்லா தூங்கியதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நமக்கு எப்படி இருக்கு? நம்ம
தூங்கி எழுந்து ஃப்ரெஷ்ஷா பாஸ்ட் பண்ணிக்கணும் அப்படிங்க இல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், தூங்குற நான் யார் இருக்கிறேன்? செத்துட்டு இருக்கிறேன். நான் யார் இருக்கிறேன்? கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றேன்? ஸ்லோவா அதுக்கு இந்த கோமா ஸ்டேஜ்ல என்ன பண்ணுது? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டைம் போயிட்டே இருக்கு. அதுக்கு அது போல நான் யாரா இருக்கிறேன்? தூங்குகிற நான் மரித்தோரை விட்டு எழுந்திரு. அதுங்க எங்க இருந்து எழுந்து? மரித்தோர் இல்லைங்க, தூங்குகிற என்ன பண்ணு? அது தூக்கம் எதை காண்பிக்கிறது? மரிச்சிட்ட. எதுல மரிச்சிட்ட? ஆவிக்குரிய வாழ்க்கையில மரிச்சுக்கிட்டே இருக்கிறியே. சொல்லுங்க பார்க்கலாம். மரிப்பதற்கு யோசிப்போமா? நீ தூங்குனால யாரா இருக்கிற? செத்து போயிட்ட. ஆவிக்குரிய வாழ்க்கையில செத்து போயிட்ட. 4 நாட்களாகவே நாருமே எழுப்புவார் தேவன். அதுக்கு உங்களை கர்த்தர் எதிலிருந்து எழுப்ப விரும்புகிறார்? சொல்லுங்க. தூங்கினா தூக்க மாத்திரம் இல்லைங்க, ஒரு தூங்குகிற ஒரு அனுபவம். அதுக்கு அப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படியே மெத்தனமா அப்படியே ஏனோ தானோ என்னதுக்கு இனி அப்படி இருக்க வேண்டாம். எழுந்து நிமிர்ந்து ஆண்டவருக்காக நில்லுங்க. எல்லாவற்றிலும் கர்த்தர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடுவோமா? எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஆண்டவர் அனைத்து நோக்கமே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நித்திரை விட்டு எழுந்து, தூக்கத்தை விட்டு எழுந்தது, உன் துயரம் என்கிற அந்த இடத்தை விட்டு எழுந்தது, உன் குழப்பம் என்கிற அந்த இடத்தை விட்டு எழுந்தது, உன் வேதனை என்கிற அந்த இடத்தை விட்டு எழுந்தது. சிறைக்குள்ள எழுந்து வா. கர்த்தர் ஜெயிக்கும்படி அழைத்திருக்கிறார். அந்த சேனைகளை, 3 நாட்டின் சேனைகளை, கிழக்கத்திய புத்திரர், மீதியானியர், அங்கே நான் பார்க்கிற வண்ணமாக அந்த 3 சேனைகளை அபிநயிக்க 3 சேனைகள் கடற்கரை மணலாய் இருக்கிறது. 300 பேர் தான் பானையை ஒடிச்சாங்க, தீவெட்டி எரிச்சு காட்டுறாங்க. முடிஞ்சு போச்சு. இந்த வாழ்க்கையில கூட எல்லாம் முடியும். அந்த பிரச்சனை முடிய போகுது. ஒரு வியாபாரத்துக்கு ஒரு முடிவு இருக்கிறது, ஒரு வேதனைகளுக்கு ஒரு முடிவு இருக்கிறது. முடியும். அமைதலான ஒரு காலத்தை கற்றுக் கொடுத்தார். கிதியோன் காலங்கள்ல பின்வரும் நாட்கள் சொல்ல அமைதியா இருந்தது சொல்லி, ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில் கூட தோல்வியை பார்க்கிறார். இந்த வாழ்க்கை அப்படி இல்லாதபடிக்கு முடியும். ஆண்டவரே, நான் வெறுமையா இருக்கிறேன், எனக்குள்ள அதிகமான பலம் இல்லை, உடைச்சு கொடுக்கிற ஒரு பானை போல இருக்குன்னு நினைக்கலாம். நீங்க எனக்குள்ள டேலண்ட் இல்லை, எனக்குள்ள பல பிரச்சனைகள் மனதை அழுத்ததுன்னு யோசிக்காதீங்க. எழும்புங்க. நிமிர்ந்து நிற்க முடியா எழும்புங்க. கர்த்தர் நிமிர்ந்து நிற்க முடியாய் அழைத்திருக்கிறார். நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆசீர்வதிப்பீராக. நீதியோடு எழுப்பினது போல எங்களை எழுப்ப நீ சித்தமா இருக்கிறது ஐயா. எங்கள் குடும்பத்தில் அமைதலாய் இருக்க, எதை யோசித்தாலும் ஆக்ரோஷம், எதை யோசித்தாலும் ஆபத்து என்று நடுங்கிக் கொண்டிருந்த ஐயா, இனி எங்கள் குடும்பத்தில் அமைதியை கொடுக்க போறீங்க, எங்கள் குடும்பத்தில் நன்மையை கொடுக்க போறீங்க, எங்கள் குடும்பங்களுக்கு சமாதானம் கொடுக்க போறீங்க, எங்கள் குடும்பத்துக்கு ஒரு அற்புதம் செய்ய போறீங்க. சொல்லுங்க. அற்புதம் நடந்தது. நிதிகள் மூலமாக தேசத்துக்கு அற்புதம் நடந்தது. உங்கள் மூலமாக எங்கள் குடும்பத்துக்கு அற்புதம். நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்கள் வீட்டுக்காய் வாழாதபடிக்கு தகர்க்க வேண்டிய காய் தகர்த்து போடும்படி உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தர் வருகை மட்டும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். ஆசீர்வதிப்பாராக. God bless you.